இது ஸ்டோரி ஏரியா. ராமிற்கு 2 மகன்கள். அவர்கள் எப்பொழுதும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். கடின வார்த்தைகளால் திட்டிக் கொள்வார்கள். ராம் பலமுறை அவர்களை கண்டித்தும் பார்த்தார். அவர்கள் திருந்துவதாக இல்லை. ஒரு யோசனை தோன்றியது இவர்களை திருத்துவதற்கு. ஒரு நாள் தன் 2 மகன்களையும் அழைத்துக் கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று, இனிமேல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் சண்டை போடுகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் நான் இந்த சுவற்றில் ஒரு ஆணி அடிக்கப் போகிறேன் என்றார். எப்பொழுது சண்டை போடாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுது ஒவ்வொரு ஆணியாக நான் எடுப்பேன் என்றார். இதை கேட்ட 2 மகன்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்பொழுதும் போல் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் 2 மகன்களும் பின்புறம் பார்க்கும் பொழுது அந்த சுவர் முழுவதும் ஆணி அடிக்கப்பட்டு இருந்தது. இதை பார்க்கும் பொழுதுதான் அந்த இருவருக்கும் புரிந்தது, நாம் எவ்வளவு சண்டை போடுகிறோம் என்று. இனிமேல் நாம் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று முடிவிற்கு வந்தார்கள். இதனால் சுவற்றில் இருந்த ஆணி ஒன்றாக எடுக்கத் தொடங்கினார்கள். ஒருநாள் சுவற்றில் எந்த ஒரு ஆணியும் இல்லாமல் இருந்தது. இதை பார்த்த மகன்கள் தன் தந்தையை அழைத்து, இங்கே பார்த்தீர்களா, இந்த சுவற்றில் எந்த ஒரு ஆணியும் இல்லை என்றார்கள். அதற்கு தந்தை, ஆணி இல்லாமல் இருப்பது எனக்கு மகிழ்ச்சிதான், ஆனால் ஆணி அடித்த தடம் இருக்கிறது பார்த்தீர்களா, அதுபோலத்தான் நாம் கூறும் வார்த்தைகள் மற்றவர் மனதில் அது ஒரு தடமாகவும் காயமாகவும் இருக்கும். அதனால் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளே பேச வேண்டும். திருவள்ளுவர் இதை அழகாக கூறியிருக்கிறார் திருக்குறளில். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினாலே சுடப்பட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் தீய சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. Thanks for watching. Like and subscribe.